சார் பாமகவோட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அருண்மொழி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி நேரம் இருந்திருந்தா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது திமுகவுக்கு ஆதரவான அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. மீண்டும் அந்த பொருந்தா கூட்டணி ஒன்னா சேர்ந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடும்பவன கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா கூட்டம் வருது, சந்தானம் வடிவேலு கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு விஜய் விமர்சிச்சு பேசி தலைவா பட பிரச்சனையோட விஜய் அனில் மாதிரி உதவினியா அடிச்சு நொறுக்குவேன் தலைவா படத்தன்னு ஜெயலலிதா நொறுக்கினாங்க. அப்பந்தான் அந்த கிண்டல் அடிப்பானே, அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றம்மா. பழப்பா மனச்சாட்சியோட சொல்லுங்க ஜானாரிக்கு சாமி, சீமான் கிட்ட நீங்க கெஞ்சுறீங்களா இல்லையா? பேசி விட்டுருங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுறீங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, ஈரம் மண்ணும் ஏற்கட்டின் சாம்பலம் தான் இருக்கு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து விட்டார். நோட்டா ஜெயிக்கும், நோட்டாவுக்கு வரலாற்றில் அதிக ஓட்டு வரும். அறிவு நாணயமற்ற சகோதரர்களே, 14 ஜெயலலிதா ஹீரோ ஆக்கிட்டாங்க விஜய. விக்கிரவாண்டியில கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தார். நான் தான் சொன்னேன், காசுக்கு விஜயால பிரயோஜனம் கிடையாதுன்னு. விஜய் ஒரு மேட்டரும் கிடையாது, ஃபேக்டரும் கிடையாது. சீமான் நிரூபிச்ச 8.2 ரியல், நீங்க 26ல நிரூபிச்சா அது ரியல். இப்ப விடுறதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட 8.2க்கும் காகித புலி விஜய்க்கு வித்தியாசம் தெரியாம ரீல் விடுறவங்க எல்லாம் இந்த அறிவு